சரியா? ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரமார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நான் இந்த தேர்தலில் போட்டிட்டு இருந்தா நீங்கள் அனைவரும் எனக்கு தந்த ஒத்துழைப்பே காரணம். அதாவது நான் பாடசாலையில் படிக்கும் போதே எனது ஆசிரியர்கள் என்னை பாராட்டினார்கள். காரணம் என்ன? என்னிடம் இருக்கும் கெட்டித்தனமும் திறமையும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு நாள் 2 ஆசிரியர்கள் ஒரு சாப்பாட்டு பெட்டியை பால் சாப்பாட்டுக்காக கொண்டு வந்திருந்தார். நான் அதை காலையில் அவருக்கே தெரியாமல் நான் சாப்பிட்டு விட்டேன். அதனால் அந்த ஆசிரியர்கள் இருவருமே என்னை பாராட்டினார்கள். கெட்டிக்காரன், நீ கெட்டிக்காரன். ஏனென்றால் எங்கள் இருவருக்குமே அவள் சாப்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்த இந்த சாப்பாட்டை எங்களுக்கு சாப்பிட்டாலும் மிச்சமாயிருக்கும், ஆனால் நீ காலையிலே சாப்பிட்டாய் என்று என்னை பாராட்டினான். உன் திறமை பெரிது, நீ பெரிதானுடன் நன்றாயிருப்பான் என்று. சிறிது காலம் பாடசாலையை விட்டு வெளியேறினேன். அடுத்த வீட்டுக்காரர் என்னை பாராட்டினார். காரணம் என்ன? அவருடைய காணியில் ஒவ்வொரு வேலியாக பிடுங்கி 2 அடிக்கு அப்பால் நான் நாட்டினேன். இதனை அவர் பாராட்டினார். நீ கெட்டிக்காரன், என்னுடைய காணியை பிடித்துக் கொண்டாய். எதிர்காலத்தில் எனது வீட்டையும் பிடித்துக் கொண்டு எனது மனைவியையும் நீ பாரமெடுப்பாய் என்று சொன்னார். அதனால் அந்த கெட்டித்தனத்தால் எனக்கு உற்சாகம் வந்தது. ஆனால் இன்னொரு விசேஷமாக செய்து கொள்ள வேண்டும் என்று என்னென்றால், நான் அந்த விஷயத்தில் முடிந்து நான் ஒரு பஸ்ஸில் வேலை செய்தேன். அதாவது ஒரு கொண்டஸ்தராக வேலை செய்தேன். கஷ்டப்பட்டு வேலை செய்தேன். முதலாளி பாராட்டினார். என்னாண்டு காரணம் என்றால், அவருக்கு நான் குறைந்தது 150 ரூபா சரி அவருக்கு மாலை ஆயினதும் கொண்டு வந்து கொடுத்தேன். காரணம் என்ன? 2500 ரூபா 3000 ரூபா நான் உழைப்பேன். ஆனால் அதை நான் பத்திரமாக வைத்துக் கொள்வேன். அந்த முதலாளியின் பாராட்டினால், நீ திறமைசாலி. ஏனென்றால் 2-3 நாட்களில் நீ பஸ்ஸை என்னிடம் இருந்து பெற்றுக் கொள்வாய். நான் விலைக்கு விற்கும் போது உன்னிடம் சொல்கிறேன் என்று சொல்லி என்னை வேலையில் விட்டு விரட்டினார். அதுவும் பரவாயில்லை, நான் தொடர்ந்து துணையாக இருந்தேன். என்னவென்றால், தேர்தலில் போட்டியிட வேண்டும். மக்களுடன் எவ்வாறு பேசி ஏமாற்ற இயலுமோ அவ்வாறு நான் பேசுவேன். எதை தர முடியாதோ அனைத்தையுமே தருவேன் என்று வாக்களித்து உங்களது பொன்னான வாக்கை நான் பெற்று உங்களுக்காக ஒரு சேவையை செய்வதற்காக, எனக்கு தொழில் இல்லாத காரணத்தால் எனக்கு ஒரு தொழிலையும் தேடி தருவதற்காக உங்களிடம் நான் தேர்தலில் முன்னிட்டு வந்தேன். ஆகவே எனது சின்னம் வாலி சின்னம். நீங்கள் அனைவரும் இந்த தேர்தலில் எனக்கு உங்களது விருப்பு வாக்கை தாருங்கள். உங்களுக்காக உழைக்க மாட்டேன், சத்தியமாக எனக்காக உழைப்பிடுவேன். இத்துடன் எனது இலக்கம் 7, எனது பேர் யாசின் என்ற இலக்கத்துடன் நீங்கள் புல்லடியிட்டு எனக்கு கல்லடி அடிக்காமல் காப்பாற்றுங்கள் என்று நினைவாக கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வளவா?